விஜய் சங்கீதா விவகாரம் சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலைமையில விஜய் திருமணத்தை மீறிய நெருக்கமான உறவு இருக்கிறது ஒரு நடிகை கூட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நடிகை வேற யாரும் இல்லை, நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு ஆதாரத்தோட சில விஷயங்கள் சோஷியல் மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் வந்து வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில த்ரிஷா ஏன் இப்போ வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அவருடைய சம்பளம் என்ன, அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட சுமார் 24 வருஷம் ஹீரோயினா, அதாவது தமிழ் சினிமாவில் ஹீரோவா 24 வருஷம் 25 வருஷம் ஒரு நடிகர் இருக்கதே மிகப்பெரிய விஷயம். ஆனால் ஒரு பெண் ஹீரோயினா இத்தனை வருஷமா வந்து பார்த்தோன்னா நிற்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. பல நடிகைகளை பொறாமப்பட வைக்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் இப்படியும் நடிகைகள் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பக்கூடிய வந்து விஷயங்க. ஏன்னா 24 வருஷமா த்ரிஷா இப்போ வரைக்கும் ஹீரோயினா வந்து இருந்து வர்றாங்க. த்ரிஷா கிருஷ்ணனுடைய சொத்து மதிப்பு மற்றும் சம்பளம் தேடி பலரும் இப்போ கூகுளில் விரிவாக தேடிட்டு வந்து வர்றாங்க. த்ரிஷாவோட சம்பளம் எத்தனை கோடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது உச்ச நடிகையா த்ரிஷா வந்து எப்படி வந்து மாறினாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பிரசாந்த் சிம்ரன் நடிப்பில் 1999 திரைக்கு வந்து ஜோடி அப்படிங்கிற வந்து ஒரு படம். அந்த படத்தில் பிரசாந்த் ஹீரோ, சிம்ரன் வந்து ஹீரோயின். அதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் த்ரிஷா வந்து நடிச்சிருப்பாங்க, அதாவது சிம்ரனுடைய ஃப்ரெண்டா. அதுக்கப்புறமா மௌனம் பேசியதே படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. 2002 இருந்தே இப்போ வரைக்கும் ஹீரோயினா பிஸியா வந்து நடிச்சுட்டு வந்து வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனா சவுத் குயின் வந்து ரசிகர்கள் எல்லாரும் வந்து அழைக்கும் அளவுக்கு த்ரிஷா வந்து பிரபலமானவங்க. பொன்னியின் செல்வன்ல வந்த குந்தவையை கூட விஜய் வந்து ஒரு மேடையில வந்து சொல்லும்போது, த்ரிஷா, குந்தவை அது ஒரு ஹீரோயினா வந்து இவ்வளவு தூரம் வந்து சஸ்டெயின் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு விஜயும் புகழாரம் வந்து சொல்லியிருப்பாங்க. 24 ஆண்டுகளாக ஹீரோயினாக தொடர்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இளம் ஹீரோயின்கள் எத்தனை பேர் வந்தாலும் 43 வயசுலையும் அவங்களுக்கு டஃப் கொடுத்துட்டு வர்றாங்க த்ரிஷா. முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வரக்கூடிய த்ரிஷா கிருஷ்ணனுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகல. அவங்க தன் அம்மா, பாட்டி மற்றும் மகள் இசி கிருஷ்ணனுடன் வசிச்சுட்டு வந்து வர்றாங்க. கல்யாணமே ஆகவில்லை, ஆனால் மகள் இருக்கிறாரா என்று யாரும் வியக்க வேண்டாம். ஏன்னா த்ரிஷாவுடைய மகள் வந்து வேற யாரும் இல்லை, தான் ஆசாசையா வளர்த்து வரக்கூடிய நாயை சொந்த மகளாவே வந்து நினைச்சிட்டு வந்து வர்றாங்க. அந்த மகள் பேரு தான் வந்து பார்த்தோன்னா இசி கிருஷ்ணன். அதை நாயின்னு த்ரிஷா வந்து ஒருபோதும் வந்து சொல்றது வந்து இல்லை. என் மகள்னு த்ரிஷா ரொம்ப பெருமையா வந்து சொல்லி வருவதால அதை வந்து எல்லாருமே இஷி அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. த்ரிஷா சென்னையில் வசிச்சுட்டு வரக்கூடிய வீட்டோட மதிப்பு மட்டும் 10 கோடி. ஹைதராபாத்தில் வந்து இருக்கக்கூடிய வீட்டோட மதிப்பு 6 கோடி. அவர் வந்து நடிக்க இத்தனை கோடி தான் வந்து வேணும்னு த்ரிஷா எப்பயுமே வந்து அடம் பிடிக்கிறது இல்லை. சில இடங்கள்ல நெகோஷியேட் பண்ணாலும் இல்லை, அவங்க கொடுக்குறத வந்து வாங்கிக்கிருவாங்க. மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் படத்துக்காக அவங்க அதிகபட்சமாக வாங்கின சம்பளம் 12 கோடி. இதனால அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தென்னிந்திய நடிகை ஆனார் வந்து த்ரிஷா கிருஷ்ணன். விளம்பர படங்கள்ல நடிக்க மட்டும் கிட்டத்தட்ட த்ரிஷா 9 கோடி கேட்கிறதா வந்து சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்திற்கு 3 கோடி ரூபாய் அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. த்ரிஷாவுக்கு தாவேகா தலைவர் விஜய் நடித்த லியோ படத்திற்காக அதிகபட்சமா 5 கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் த்ரிஷாவோட சம்பளம் இன்னும் வந்து பார்த்தோன்னா உயர ஆரம்பிச்சது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் இப்போ சூர்யாவுடன் சேர்ந்து நடிக்க த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தோன்னா 5 கோடி ரூபாய் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் சம்பளம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மௌனம் பேசியதே ஜோடியை வைத்து, அதாவது மௌனம் பேசியதேங்கிற ஜோடி, அதாவது சூர்யாவும் த்ரிஷாவும் இதுக்கு முன்னாடி மௌனம் பேசியதே படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜோடி இந்த படத்துல வந்து இணைஞ்சிருக்கு. இதை வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்குறாரு. அதாவது த்ரிஷாவுக்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்குமா. அவரிடம் இருக்கக்கூடிய கார்கள்ல விலை உயர்ந்த வாகனத்தின் மதிப்பு 80 லட்சம். த்ரிஷா கிருஷ்ணன் யார், அவரின் வயது என்ன, சம்பளம் எவ்வளவு வாங்குகிறார், சென்னையில் இருக்கிறாரா, ஏன் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்பி அது ரிலேட்டடா கூகுளில் வந்து அவங்க தேட ஆரம்பிச்சப்ப அவங்களுக்கு வந்து கிடைச்ச ரிசல்ட் வந்து என்னன்னா, த்ரிஷாவுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் வருண் மணியனுடன் என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நிச்சயிக்கப்பட்டு அது பாதியிலே வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறமும் அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன ஒன்னா, அவர் வந்து நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் மனைவியானதுக்கு அப்புறமா திரைப்படங்கள் எதுலையும் வந்து நடிக்கக்கூடாது அப்படின்னு வருண் மணியன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணம் தான் இவங்களுடைய பிரிவுக்கு. அதாவது நம்ம 2 பேத்துக்கும் வந்து செட் ஆகாது, இப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா என்னால் நடிக்காமல் வந்து இருக்க முடியாது, எனக்கு நடிப்பு என் உயிரோட வந்து கலந்தது அப்படின்னு த்ரிஷா வந்து சொன்ன ஒரே காரணம். அதனால தான் அவங்க நடிப்புக்காக கல்யாணமே வந்து வேணாம்னு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதுதான் கூகுளில் தேடினாலும் கிடைக்கக்கூடிய வந்து ரிசல்ட்டுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க.